Hello friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது தெலுங்கு ஸ்பைசஸ் நேம்ஸ் தான். அதாவது நறுமண பொருட்களோட பெயர்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நான் இந்த வீடியோல வந்து ஃபுல்லாவே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பைசஸ் நேம்ஸ் தெலுங்குல சொல்கிறதுக்கு வந்து சுகந்த பேர்லு சுகந்த பேர்லு சுகந்த பேர்லு அப்படின்னா ஸ்பைசஸ் நேம்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒன் மஞ்சள். மஞ்சள் அப்படின்னு சொல்கிறதுக்கு தெலுங்குல பசுப்பு பசுப்பு. பெருங்காயம் பெருங்காயம். இங்குவா ஹிங்குவா ஹிங்குவா அப்படின்னா பெருங்காயம், ஹிங்குவா. நெக்ஸ்ட்டு ஒன் சோம்பு. சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து தெலுங்குல சோம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, சோம்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒன் பிரிஞ்சி இலை. அதாவது நம்ம பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த பிரிஞ்சி இலை, அதுக்கு வந்து தெலுங்குல பிரியாணி ஆக்கு பிரியாணி ஆக்கு இல்லைன்னா புலாவ் ஆக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. புலாவ் ஆக்கு, பிரியாணி ஆக்கு ஆர் புலாவ் ஆக்கு, ரெண்டுதில் எது வேணாலும் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஒன் மிளகு. மிரியாலு மிரியாலு. ஏலக்காய் ஏலக்காய் அப்படின்னு சொல்கிறது யாலக்குழு யாலக்குழு. ஓமம் ஓமம். வாமு வாமு. கொண்டைக்கடலை கொண்டைக்கடலை அப்படின்னு சொல்கிறதுக்கு செனகலு செனகலு. லவங்கப்பட்டை நம்ம பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த லவங்கப்பட்டைக்கு வந்து தெலுங்குல தால்ச்சின செக்கா தால்ச்சின செக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒன் கிராம்பு. கிராம்புக்கு வந்து தெலுங்குல லவங்கம் லவங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒன் தனியா 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 தனியா. தனியாலு தனியாலு. சுக்கு சுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு சொண்டி சொண்டி. வெல்லம் அதாவது அந்த மண்டை வெல்லம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து தெலுங்குல பெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வெல்லம்னு சொல்லுவோம், அவங்க பெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒன் கடுகு. கடுகுக்கு வந்து தெலுங்குல ஆவலு ஆவலு ஆவலு. கருஞ்சீரகம் கருஞ்சீரகம். நலஜீரகர்ரா நலஜீரகர்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒன் கசகசா. கசகசாக்கு வந்து தெலுங்குல கசகசாலு கசகசாலு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அரிசி. அரிசிக்கு வந்து பிய்யம் பிய்யம். சிவப்பு மிளகாய் சிவப்பு மிளகாய். எண்டு மிரப்பக்காயா எண்டு மிரப்பக்காயா அப்படின்னா சிவப்பு மிளகாய். பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை. புட்நல பப்பு புட்நல பப்பு. பப்பு அப்படின்னா பருப்பு. ஸோ பொட்டுக்கடலைக்கு வந்து புட்நல பப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒன் உப்பு. உப்புக்கு வந்து தெலுங்குலையும் உப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு குங்குமப்பூ. குங்குமப்பூ அப்படின்னு சொல்கிறதுக்கு குங்குமப்பூவு குங்குமப்பூவு. ரவை. நம்ம ரவை அப்படின்னு சொல்லுவோம், தெலுங்குல ரவா ரவா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒன் ஜவ்வரிசி. ஜவ்வரிசிக்கு வந்து சகுபியம் சகுபியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு எள்ளு. எள்ளுக்கு வந்து தெலுங்குல நுவ்வுலு நுவ்வுலு. சர்க்கரை சர்க்கரை. பஞ்சதாரா பஞ்சதாரா. நெக்ஸ்ட்டு ஒன் புளி. நம்ம குழம்புக்கு ரசத்துக்கெல்லாம் சேர்ப்போம்ல, அந்த புளிக்கு வந்து தெலுங்குல சிண்டப்பண்டு சிண்டப்பண்டு அப்படின்னா புளி. நெக்ஸ்ட்டு ஒன் கோதுமை. கோதுமலு 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 அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளை மிளகு. வெள்ளை மிளகுக்கு வந்து தெலுப்பு மிரியாலு தெலுப்பு மிரியாலு அப்படின்னா வெள்ளை மிளகு. தெலுப்பு அப்படின்னா வெள்ளை. மிளகுக்கு வந்து தெலுங்குல மிரியாலு அப்படின்னு சொல்லுவாங்க.
తెలుపు మిరియాలు. నెక్స్ట్ వన్ அன்னாசி பூ. நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற அந்த அன்னாசி பூ இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து தெலுங்குல அன்னாச பூவு, அன்னாச பூவு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் நிலக்கடலை. நிலக்கடலைக்கு வந்து தெலுங்குல வேరుశనగ பப்பு, வேరుశనగ அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வேరుశనగ பப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து கடலைப்பருப்பு. கடலைப்பருப்புக்கு வந்து శనగపప్పు, శనగపప్పు அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் உளுந்தம்பருப்பு. உளுந்தம்பருப்புக்கு வந்து மினப்பப்பப்பு, மினப்பப்பப்பு, பப்பு அப்படின்னா பருப்பு. ஸோ மினப்பப்பப்பு அப்படின்னா உளுந்தம்பருப்பு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பைத்தம்பருப்பு, அதாவது பாசிப்பருப்பு இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து தெலுங்குல பெசரப்பப்பு, பெசரப்பப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, பெசரப்பப்பு. நெக்ஸ்ட் ஒன் துவரம் பருப்பு. துவரம் பருப்புக்கு வந்து கண்டிப்பப்பு, கண்டிப்பப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. துவரம் பருப்புக்கு கண்டிப்பப்பு. நெக்ஸ்ட் ஒன் கோதுமை மாவு. ஸோ நம்ம கோதுமை அப்படின்னு சொல்கிறதுக்கு தெலுங்குல கோதுமலு, கோதுமலு அப்படின்னு நம்ம படித்தோம். ஸோ கோதுமை மாவுக்கு வந்து கோதுமை பிண்டி, கோதுமை பிண்டி, பிண்டி அப்படின்னா மாவு. ஸோ இதே தான் அரிசி மாவு, அதே மாதிரி கடலை மாவுக்கு, எல்லா மாவுக்கும் மாவு அப்படின்னு நம்ம ஜென்ரலாக சொல்கிறதுக்கு பிண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோதுமை மாவுக்கு வந்து கோதுமை பிண்டி, கோதுமை பிண்டி. நெக்ஸ்ட் ஒன் வந்து அரிசி மாவு. அரிசி மாவுக்கு வந்து பிய்யம் பிண்டி, அரிசி அப்படின்னா பிய்யம், ஸோ மாவுக்கு வந்து பிண்டி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அரிசி மாவுக்கு வந்து பிய்யம் பிண்டி, பிய்யம் பிண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து மைதா. மைதாக்கு வந்து தெலுங்குலையும் மைதா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கடலை மாவு. கடலை மாவுக்கு வந்து శనగపిండి, శనగపిండి, శనగపిండి. சோள மாவு, அதாவது இந்த கார்ன் பவுடர் இருக்குல்ல, ஸோ அந்த சோள மாவுக்கு வந்து தெலுங்குல మొక్కజొన్న పిండి, మొక్కజొన్న పిండి, அதாவது మొక్కజొన్న அப்படின்னா சோளம், பிண்டி அப்படின்னா மாவு. ஸோ சோள மாவுக்கு வந்து தெலுங்குல మొక్కజొన్న పిండి, మొక్కజొన్న పిండి. நெக்ஸ்ட் ஒன் வந்து மக்காச்சோளம். மக்காச்சோளம் அப்படின்னு சொல்கிறதுக்கு మొక్కజొన్న, మొక్కజొన్న, அதாவது மக்காச்சோளம் அப்படின்னா கார்ன். ஸோ அந்த மக்காச்சோளம் அப்படின்னு தெலுங்குல நம்ம சொல்கிறதுக்கு మొక్కజొన్న, మొక్కజొన్న அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பொரி. பொரிக்கு வந்து மரமராலு அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மொரமொரா, மொரமொரா. ஸோ ரெண்டுமே சொல்லுவாங்க. பொரிக்கு வந்து மரமராலு இல்லைன்னா மொரமொரா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் அவல். அவலுக்கு வந்து அட்குலு, அட்குலு, அட்குலு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் எண்ணெய், அதாவது ஆயில். ஆயிலுக்கு வந்து தெலுங்குல நூனி, நூனி அப்படின்னு சொல்லுவாங்க, நூனி. நெய்க்கு வந்து நெய்யி, நெய்யி அப்படின்னு சொல்லுவாங்க. கொத்தமல்லி தூள், அந்த கொரியாண்டர் பவுடர் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து தனியால பொடி, தனியால பொடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே சிவப்பு மிளகாய் தூளுக்கு வந்து காரம் பொடி அப்படின்னு சொல்லுவாங்க, காரம் பொடி. அது கரம் மசாலா தூளுக்கு வந்து கரம் மசாலா பொடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட் ஒன் ஜீரகம். ஜீரகத்துக்கு வந்து ஜீலகர்ரா, ஜீலகர்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. నమస్తే, శుభోదయం. నేను నిన్ను ఇష్టపడుతున్నాను, నువ్వు నన్ను ఇష్టపడుతున్నావా? ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஸ்பைசஸ் நேம்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தோம், நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.